சரியாக இந்த கூட்டத்துக்கு வருவதை நான் வரும்போதே பார்த்தேன். மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தனியாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக இந்த கூட்டம்? வருங்காலத்திலே நம்முடைய இயக்கம் தலை தோங்கி நிற்க வேண்டும். அதற்கு தலைமை தாங்க போகின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இளைஞரணி செயலாளராக பதவியேற்று ஏறக்குறைய 7 ஆண்டு காலம் ஆகின்றது. அவர் இதுவரை ஆற்றியிருக்கின்ற தொண்டுகளை பற்றியெல்லாம், நம்முடைய கட்சி இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் எனக்கு முன்பு பேசிய தனியரசு அவர்கள், மோகநிதி அவர்கள், அதற்கு முன்பு பேசிய பேச்சாளர்களாம் மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். நம்முடைய திருவொற்றூரை எடுத்துக்கொண்டோமானால் இந்த மழையில் கூட 2 தடவை அவர் வந்துவிட்டார். 2 தடவை வந்து நம்முடைய திருவொற்றூருக்கு வந்து பல இடங்களை பார்வையிட்டார். எதற்காக? திருவொற்றூரிலே ஆயில் கலந்து நம்முடைய மீனவர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட போது இங்கிருந்து நம்முடைய மீனவர்களெல்லாம் சொன்ன கோரிக்கையை ஏற்று ஆளுக்கு குடும்பத்திற்கு 7,000 ரூபாயும் போட்டுக்கு 12,500 ரூபாயும் கொடுத்தவர் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை நம்மால் மறக்கவே முடியாது. பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் கேட்டு உடனடியாக அந்த நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்தவர் என்றால் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எப்பொழுதுமே திருவொற்றூர் மீதும் நம்முடைய மாவட்டம் மீதும் அக்கறை கொண்டவராக கவனமாக இருப்பவர் தான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். அவரை இன்று சிலர் எண்ணி நகையாடுகிறார்கள். இந்த இயக்கம் ஏறக்குறைய 112 ஆண்டு வரலாற்றை கொண்ட இயக்கம். சாதாரண இயக்கம் அல்ல, பலரை உயர்த்திய இயக்கம், பொருளாதாரத்திலே உயர்த்திய இயக்கம். இன்டர்நெட் அல்ல, விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டிய இயக்கம், விழிப்படைய செய்த இயக்கம். தமிழ்நாடு இன்றைய தினம் முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது என்றால் சாதாரண உழைப்பல்ல. பெரியாரிலிருந்து, பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து, நம்முடைய தலைவர் தளபதியிலிருந்து இன்றைய தினம் தொடர்ந்து 5வது தலைமுறையாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூளை முடுக்குகளை எல்லாம் கொடியேற்றி கிராமங்களுக்கு எல்லாம் சென்று மக்கள் குறைகளை கேட்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கின்ற மகளிர் தெரியும், 1000 ரூபாய் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மாதம் உரிமை தொகையாக. அதை ஏற்பாடு செய்தவர் ஒரு பட்டினை தட்டினால் 15ஆம் தேதி உங்கள் வங்கி கணக்கிலே அது நேரடியாக போய் சேர்வதற்கு அந்த செயல்பாட்டை கொண்டு வந்தவரே நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவ்வளவு திறமையான அமைச்சராக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்குத்தான் நாம் இந்த விழாவை எடுக்கின்றோம். ஆனால் பேசுபவர்கள் சாதாரண நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் எல்லாம் கொடுத்து அடுத்த வருடம் 26 நடைபெறுகின்ற தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன், முதல்வராகி விடுவேன் என்று சொல்கிறார்கள். எம்ஜிஆர் கூட நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் பல ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து பெரிய கூட்டத்தை மதுரையிலே கூட்டி, இதை விட பல மடங்கு கூட்டத்தை கூட்டி எதிர்கட்சி தலைவராகத்தான் ஆக முடிந்ததை தவிர அவராலும் ஆட்சி பிடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் சினிமாவாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். வசனங்களை சினிமா வசனங்களாக எந்த நடிகர் பேசினாலும் அந்த சினிமா வசனமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். தனியரசு பேசும்போது சொன்னார், எம்ஜிஆர் காலத்து அரசியல் வேற, இப்ப நடக்கிற அரசியல் வேற. ஆனால் சிரிப்பான், பெண்கள் பண்ணி சிரிப்பான். இதுவரை விஜய் அவர்கள் வந்திருப்பது 3 தடவை வெளியில் வந்திருக்கிறார். 1 மாநாட்டிற்கு வந்தார், 2வது அந்த கிராமத்தில் இடம் கொடுத்தவர்களுக்கு அவருடைய பங்களாவிலே வர வச்சு பரிசு பொருட்களை கொடுத்தார். 3வது மழையிலே 250 பேருக்கு, வெறும் 250 பேருக்கு பட்டினப்பாக்கத்திலிருந்து ஆட்களை கொண்டு போய் அங்க அவர்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுத்தார். தனியரசு 2500 பேருக்கு பிரியாணி போடுகிறார், புடவை கொடுக்கிறார். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் 250 பேருக்கு கொடுத்துட்டு அதையே பெரிய விளம்பரமா பேசுறார். இவரெல்லாம் எங்க வர்றது? நம்ம பண்ண சாதனைக்கு முன்னால இவரெல்லாம் எங்க?
நம்ம தலைவர்களுடைய உழைப்புக்கு முன்னால் இவங்கெல்லாம் எங்க? ஏதாவது ஒண்ணு எளிமையா வந்து போயிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நாங்க கூட கூப்பிட தவிர பாதிக்கப்பட்ட எந்த இடமாக தெரிந்தாலும் அந்த இடத்திற்கு இரவு பகல் பார்க்காமல் வந்துவிட்டு மக்கள் குறைகளை கேட்டு அதை உடனடியே நிவர்த்தி செய்கிற ஒரு அமைச்சராக இருக்கிறார். ஆகவே எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது. ஆகவே வருங்காலம் எந்த 2026 தொடர்ந்து இன்னும் 20 ஆண்டு காலம் நிச்சயமாக நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக முதல்வராக நீடிப்பார். ஆகவே அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறி உங்களோடு சேர்ந்து நானும் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாதவரத்திலே 14ஆம் தேதி வேலை வாய்ப்பு முகாம் நம்முடைய துணை முதல்வர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் CV கணேசன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி ஒன்றும் படிக்கலனா கூட பரவாயில்ல, அங்கே வந்து படிக்காதவர்களுக்கு தகுந்த வேலையை தருவதற்கு சுமார் 250 கம்பெனிகள் வர தயாராக இருக்கின்றன. அதில் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி மேல் படிப்பு படித்தவர்களும் அவர்களுக்கு தகுந்த படிப்புக்கேற்ற வேலைகள் தர கம்பெனிகள் வருகின்றன. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை வாழ்த்துவதிலே நான்